அன்று அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் முழுக்க அலறவிட்ட ரோகிணி. இன்று திமுக ஆட்சியில் உமா. மக்கள் மனதை வென்ற சிங்க பெண்கள். அனாவசியமா இந்த சட்டம் ஒன்றும் பிரச்சனையே வர முடியாது. ரொம்ப நன்றி மேம். அதுதான் சேலம் மாவட்டத்துடைய முதல் பெண் கலெக்டரா 2017ஆம் ஆண்டு ரோகிணி அவர்கள் பொறுப்பேற்றாங்க. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்தாங்க. எந்த நேரத்துல எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் யார் போனாலும் அதை கரெக்டா தீர்த்து வச்சாங்க. இரவு பகல் அப்படின்னு பார்க்காம செயல்பட்டுட்டு வந்தாங்க. சேலம் மக்கள் தங்களுடைய குடும்பத்துல ஒருத்தவங்களாதான் இவங்களையும் பார்த்தாங்க. இவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அதிரடிக்கு பெயர் போன நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள். அவங்களுடைய பணியிட மாற்றமும் பாத்தீங்கன்னா மக்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. பொதுவா கலெக்டர் அப்படின்னா மாவட்ட ஆட்சியரகத்தை விட்டு ஏதாவது முக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னா தான் வெளியே போவாங்க. ஆனா இவங்க நாமக்கல் மாவட்ட ஆட்சியரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா 24 மணி நேரமும் பம்பரம் போல சுத்தி ஆய்வு பண்ணாங்க. மருத்துவமனைகள்ல திடீர்னு விசிட் அடிப்பாங்க. மருத்துவ பணியாளர்களை எச்சரிப்பாங்க. பள்ளி மாணவ மாணவிகளை அடிக்கடி சந்திச்சு ஊக்குவிப்பாங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் பண்ணதுனால மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சாங்க. இப்போ உமா அவர்கள் தமிழக அரசுடைய சிறப்பு திட்ட நடைமுறை துறையின் கூடுதல் செயலாளரா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச 2 மாவட்ட ஆட்சியர்கள் மாறினது நாமக்கல் மக்களுக்கும் சேலம் மக்களுக்கும் ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய அடுத்த கட்ட பணிகள்ல சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.